வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்டின்னா, கார்த்திக் தீபா கதையில பிப்ரவரி 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா அந்த மகேஷ பார்த்து, "இங்க பாருங்க, நீங்க வந்துட்டு இந்த கார்ல ஏற வேணாம். ஏன்னா இது எங்களோட வழக்கம் கிடையாது. எங்களோட வழக்கம் என்னன்னா, பொண்ண மட்டும் தான் கூட்டிட்டு போறது வழக்கம். மாப்பிள்ளை வந்துட்டு பொண்ணுக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு போயிறணும்." அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, "ஆஹா! அக்கா அவளோட பிளான ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாளே!" அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா கேட்குறாங்க, "என்ன மேடம் இது புது வழக்கமா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் ஒண்ணா ஊர்வலம் போறது தானே வழக்கம்." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, அது உங்க வழக்கமா இருக்கும். இன்னும் இவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளை ஆகலையே. கல்யாணமாகி புருஷன் பொண்டாட்டி ஆன பிறகுதான் ஒண்ணா ஊர்வலம் வரணும். அதுக்கு முன்னாடியே போறது நல்லது கிடையாது. நீங்க நேரா மண்டபத்துக்கு போயிருங்க. நாங்க வந்துடுறோம்." இது கேட்டதோட மாயாவும் மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சரியான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. "இங்க பாரு ராஜா, நீ தான் தொண மாப்பிள." இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அங்க உள்ளவங்க. அப்ப கார்த்திக் கேக்குறாரு, "என்ன மேடம்?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "நான் சொல்றதுக்கு என்னைக்குமே எதிர்த்து பேச மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் உன்னை இன்னைக்கு தொண மாப்பிள ஆக்கியிருக்கேன்." அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம், என்ன நீங்க தொண மாப்பிள ஆக்குனதுக்கு நான் சந்தோஷம் தான் மேடம் படணும்." அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், "சரிப்பா, சரி வாங்க போகலாம் எல்லாரும்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு, "கண்டிப்பா அக்கா இந்த டிரைவரை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சரியான திட்டம் போட்டுட்டா" அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த மண்டபத்துக்கு போறாங்க. ஊர்வலம் ரொம்ப சூப்பரா நடக்குது. அதே நேரத்துல மாயாவும் மகேஷும் மண்டபத்துக்கு போனதோட மாயா நேரா மகேஷ பார்த்து, "அந்த சாமுண்டீஸ்வரிய பாத்தியா? அவளோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை யாருக்கிட்டையும் சொல்லாம அவ ரொம்ப பெரிய விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்கா." அதுக்கு மகேஷ் கேக்குறாரு, "மாயா, ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? நம்ம இந்த இடத்த விட்டு போறதுதான் மாயா நல்லது. இப்ப கூட எனக்கு ரேவதியே கல்யாணம் பண்ணிக்கணும், அவ கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. எனக்கு உன் கூட வாழணும் அப்படின்னு தான் ஆசை. நீ வா, நம்ம எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்." மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, எனக்கு முக்கியம் பணம் தான். இப்ப நான் உன்னை நம்பி உன் கூட வந்தேன்னு வச்சுக்க. அப்புறம் நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன், ஆடம்பரமா வாழணும், சொத்து பத்தெல்லாம் வேணும் அப்படின்னு எவ்வளோ ஆசையோட இருந்தேன். அது எதுவுமே நடக்காம போயிரும்." இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, "மாயா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது?" மாயா சொல்றாங்க, "இங்க பாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நம்ம எப்படியாவது இந்த ரேவதியை உனக்கு கல்யாணம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்." இதை கேட்டதோட மகேஷும், "சரி மாயா, நீ சொல்றதுனால உனக்கு துணையா இருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, "நீ எதுக்கும் கவலைப்படாதடா, அதான் நான் இருக்கேன்ன, அமைதியா இரு." மகேஷ் சொல்றாரு, "சரி மாயா." அப்படின்னு. அதே நேரத்துல வண்டி வருது. வண்டி வந்ததோட மகேஷ் சொல்றாரு, "வண்டி வந்துருச்சு." மாயா சொல்றாங்க, "நாளைக்கு காலையிலே உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம். கல்யாணம் மட்டும் நடந்து முடியட்டும், அப்புறம் இருக்கடா அந்த டிரைவருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, "சரி மகேஷ், அந்த டிரைவரை பத்தியா எல்லா உண்மையும் தெரிஞ்சு இன்னும் அமைதியா இருக்கான் அப்படின்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு." மகேஷ் சொல்றாரு, "சரி விடு, அவனால எதுவும் பண்ண முடியல உன்னை எதிர்த்து." மாயா சொல்றாங்க, "இல்ல, எனக்கு என்னமோ அப்படி தோணல. இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த யோசனை பண்ணி வச்சிருக்கான் நம்மள சிக்க வைக்கிறதுக்கு." இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, "இங்க பாரு மாயா, ஒருவேளை உனக்கு எதிரா அவனால ஒன்னும் திரட்ட முடியல போல, அதனாலதான் அவன் அமைதி ஆயிட்டான்." இது கேட்டதோட மாயாவும், "சரி சரி, அமைதியா இருக்கிற வரைக்கும் நல்லதுதான். அந்த மல்லிகா டாக்டரும் இங்கிட்டு வந்த மாதிரி தெரியல, அவ வந்தாதானே பிரச்சனை." அப்ப மகேஷ் சொல்றாரு, "ஆமா மாயா, அவ வந்தாதானே பிரச்சனை, அவதான் வர மாதிரி தெரியலையே." அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல ஊர்வலம் வண்டி வருது. வண்டி வந்ததோட நம்ம ரேவதிக்கும் மகேஷுக்கும் ஆரத்தி எடுக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க. இதை நம்ம சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. அப்ப மகேஷ் கேக்குறாரு, "வந்துட்டீங்களா?"
அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வந்துட்டோம் மாப்பிள, இனிமே ஆரத்தி எடுத்து உள்ளர போறதுதான் மிச்சம் அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி நிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனம் என்ன பண்றாருன்னா, கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்ட்டு மகேஷ புடிச்சுக்கிட்டு இழுக்கிறாங்க. அப்ப கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் அங்க வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. இத சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. மயில் வாகனம் வந்து நேரா மகேஷ பார்த்து, டேய் என்னடா உனக்கும் ரேவதிக்கும் சுலபமா கல்யாணத்தை நடத்த விட்டுருவோம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? நீ வேணும்னா இது வரைக்கும் வந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நீ என்ன ஆக போற அப்படிங்கறத மட்டும் நீ பொறுத்திருந்து பாருடா அப்படின்ட்டு மயில் வாகனம் மகேஷோட காதல சொல்றாங்க. இதை கேட்டதோட மகேஷ் கொஞ்சம் பயப்படுறாரு. அப்புறமா ரேவதி கிட்ட கையில நல்ல விளக்கு கொடுத்து மண்டபத்துக்குள்ள கொண்டுட்டு வர சொல்றாங்க. ரேவதி அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்குள்ள வராங்க. அப்ப படியில ஏறும் பொழுது அவங்களோட புடவை சிக்கி கீழே விழ போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி தான் தாங்கி பிடிக்கிறாரு. கார்த்திய பார்த்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம கார்த்தியையும் ரேவதியும் பார்க்கும் பொழுது சாமுண்டீஸ்வரிக்கு சந்தோஷம். அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம ரேவதியோட பிளான், நம்ம சாமுண்டீஸ்வரியோட பிளான். இத பார்த்ததோட மகேஷ் ரொம்ப கோவப்படுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் ரேவதியை பிடிப்பான் அப்படின்னு. மாயாவுக்கும் செம ஷாக்கு. அப்புறமா ரேவதியோட நல்ல விளக்கு எடுத்துட்டு வந்துட்டு நேரா அந்த மண்டபத்துக்குள்ள வைக்கிறாங்க. வச்சத்தோட ரேவதிய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. மகேஷ் அவரோட ரூமுக்கு போறாரு. மாயா நேரா மகேஷ் கிட்ட, டேய் எனக்கு பாக்குறதெல்லாம் பார்த்தா நல்லதா தெரியல. அப்ப மகேஷ் கேக்குறாரு, ஏன் மாயா? மாயா சொல்றாங்க, அந்த டிரைவரை பத்தியா? அவன் அந்த ரேவதியை தாங்கி பிடிச்சான்னு. அந்த ரேவதியும் எதுவுமே சொல்லல, அந்த சாமுண்டீஸ்வரியும் எதுவுமே சொல்லல. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா ஒன்னும் சொல்லல. இந்த சாமுண்டீஸ்வரி தான் அந்த டிரைவர். என்ன பண்ணாலுமே அமைதியா தானே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு மாயா சொல்றாங்க, எனக்கு அங்கதாண்டா எங்கேயோ சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? அந்த மல்லிகா டாக்டருக்கு கண்ணு சரியாயிட்டா இல்லையா? மகேஷ் கேக்குறாரு, அத பத்தி யாரு பார்த்தா? அப்ப மாயா சொல்றாங்க, இன்னும் அந்த மல்லிகா டாக்டர் இங்க வரல. கண்டிப்பா அந்த மல்லிகா டாக்டருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ வந்து நேரா இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நானும் நீயும் எப்பேற்பட்டவங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணுமே. அவ அப்படி எங்க தான் போனா? அப்ப மகேஷ் கேக்குறாரு, அவங்க சொல்லணும்னு சொல்றியா இல்ல சொல்லாம இருக்கணும்னு சொல்றியா? அதுக்கு மாயா சொல்றாங்க, மகேஷ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அந்த மல்லிகா டாக்டருக்கு இன்னரும் கட்டு பிரிச்சிருக்கணும். கட்டு பிரிச்சதோட எப்ப ரேவதி கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பார்க்கணும் அப்படின்னு அவ துடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னரும் வந்து பார்த்திருக்கணும். அப்படி உன்னையோ என்னையோ பார்த்திருந்தா அவன் நம்ம விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட முழுசா சொல்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் இன்னும் சொல்லல? அதான் மகேஷ் எனக்கு டவுட்டா இருக்கு. மகேஷ் கேக்குறாரு, ஒருவேளை கல்யாணம் ஆக போற நேரத்துல வந்து கல்யாணத்தை தடுக்க போறாளோ? இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, அவ அந்த அளவுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்க மாட்டா. முன்னாடியே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாற்றத்துக்கு தான் வழியா பாப்பா. சரி நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இது கேட்டதோட அந்த மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. மாயா நேரா சாமுண்டீஸ்வரிய போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்ததோட, வாங்க என்ன வேணும்? அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் இது மாதிரி மாப்பிள்ளை ஊர்வலத்துல பொண்ணு பக்கத்துல மாப்பிள்ளைய உட்கார வைக்கல அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு மேடம். அதோட அந்த டிரைவர் இருக்கான் பாருங்க, ரேவதி ஸ்டெப்ல ஏறி விழும்போது தாங்கி பிடிச்சான சில பேர் என் காதுபடவே ரொம்ப பேசுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, அந்த டிரைவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதனால நீ அவனை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. போயிட்டு மாப்பிள்ளைய ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னதோட மாயாவும் சரி அப்படின்ட்டு போறாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்ததோட மாயாவுக்கு செம ஷாக்கு. இவன் என்ன மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி வந்திருக்கிறான்? மகேஷை விட இவன் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க போலயே. அப்ப ஒரு பாட்டி போறாங்க. பாட்டி நேரா கார்த்திய பார்த்துட்டு, அப்பாடி நீ தான் ரேவதிய கட்டிக்க போற மாப்பிள்ளையா? ரொம்ப அம்சமா இருக்கப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாட்டி நான் மாப்பிள்ளை இல்ல, நான் தொண மாப்பிள்ளை. அப்ப பாட்டி சொல்றாங்க, அதான் மாப்பிள்ளைன்னு நல்லா பார்த்தாலே தெரியுதேப்பா. இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. மாயா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் என்ன மேடம் இது? மாப்பிள்ளைக்கு ஈக்குவலா இவருக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியமா? இப்ப பாத்தீங்களா எல்லாருமே அவரை வந்து மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க.
சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் இந்த வீட்டுக்கு யாரு மாப்பிள்ளையா வரப்போறா அப்படின்னு அதான் நமக்கு தெரியுமே. நீ ஏன் அத பத்தி கவலைப்படுற? நீ கிளம்பு அப்படின்னு. இது கேட்டதோட மாயா டென்ஷனா அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப கார்த்தி வந்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, டிரைவர் ராஜா, பார்க்கறதுக்கு அப்படியே அம்சமா மாப்பிள்ளை மாதிரியே இருக்கீங்க. கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிரைவர் ராஜா, தொன மாப்பிள்ளைக்கான பொருத்தம் அப்படியே இருக்கு. இது கேட்டதோட கார்த்திகோ தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டா அந்த பரமேஸ்வரியோட திட்டத்துக்கு ஒரு ஆப்பு வைக்கலாம். இந்த மாயா மகேஷ போலீஸ்லயும் பிடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. ரேவதி ரூம்ல உட்காந்துருக்கும் பொழுது நம்ம மாயா நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த டிரைவரை இந்த இடத்த விட்டு துரத்தணுமே அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மாயா நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, ரேவதி அம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி நம்ம மாயா கிட்ட, சொல்லுங்கக்கா. மாயா சொல்றாங்க, இது ரேவதி, இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை ஊர்வலத்துல நீ மட்டும் வந்தியா? மகேஷ் வரல, எல்லாருமே சேர்ந்து கேக்குறாங்க. அதோட உங்க அம்மா ஏன் ரேவதி இப்படி பண்றாங்க? அந்த டிரைவரை போயிட்டு தொண மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, அவரு தொண மாப்பிள்ளையா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாயா சொல்றாங்க, இல்ல, எனக்கு என்னமோ அந்த டிரைவரை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நிச்சயதார்த்தத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிச்சயதார்த்தத்துல மகேஷ அடிச்சு போட்டுட்டு உன்னை நிச்சயம் பண்ண நினைச்சவரு இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைக்க மாட்டாரா? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாயா, அன்னைக்கு நடந்தது அது என்ன நடந்துச்சுன்னே அப்படிங்கிறது மகேஷுக்கு தெரியாது. தான் தலையில யாரு கட்டையால அடிச்சா, யாரு கொண்டு போய் ரூமுக்குள்ள போட்டா அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் ஏதோ சும்மா சாதாரணமா தான் சொல்லியிருக்காரு, இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர்த்து இன்னும் டிரைவர் மேல அவர் பழி போடல. அப்ப மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் இது, கல்யாணத்துக்கு முன்னாடியே தான் அந்த தப்ப பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்றேன்னு தானே சொன்னாரு. ஆனா எதுவுமே ப்ரூவ் பண்ண மாதிரியே தெரியலையே. இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கக்கா, டிரைவர் இந்த வீட்ல இத்தனை இத்தனை நாளா இருந்திருக்காரு. யாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவரை இந்த வீட்ல வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நடந்த பிரச்சனைகள் தான் அதிகம். நீங்க இனிமே அவரை பத்தி கவலைப்படாதீங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க போறதே அவரால தான். மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் தான் டிரைவர் கிட்ட நான் மகேஷ காதலிக்கிற விஷயத்த சொன்னேன். உடனே அவர் தான் இந்த ஏற்பாடு பண்ணாரு. ஸோ அவரு போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா யார் தான் நம்புவா? இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. இவகிட்ட ஏதாவது சொல்லி அந்த டிரைவர் ராஜாவை மண்டபத்தை விட்டு விரட்டி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவளே இவ்வளோ சப்போர்ட்டா பேசுறாளே அப்படின்ட்டு மாயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்புறமா மாயா நினைக்கிறாங்க, இதுக்கு மேல இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நம்மளாலாம் ஏதாவது பண்ணி அவனை துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, அக்கா, நிச்சயதார்த்தத்துல அந்த டிரைவர் இறந்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு உனக்கு தெரியும்ல. இப்ப மறுபடியும் அவனை இங்க வச்சிருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லக்கா. அன்னைக்கு எப்படி மாப்பிள்ளையோட தலையில அடிச்சு அவனை கட்டி போட்டானோ ரேவதியை நிச்சயம் பண்றதுக்காக, அதே மாதிரி மறுபடியும் எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கறதுல என்ன நிச்சயம்? அக்கா, தயவு செஞ்சு சொல்றத கேளு. அவன் இங்க இருக்க வேணாம். அவனை நீ தொண மாப்பிள்ளை ஆக்கினதே ரொம்ப பெரிய தப்புக்கா. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நான் எந்த விஷயத்த பண்ணாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும். அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, என்ன காரணம்? நீ அந்த டிரைவரை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு திட்டம் போடுற, இதுவா எனக்கு தெரியாது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, எல்லாம் தெரியுதுக்கா, ஆனா அந்த டிரைவரை போயிட்டு நீ தொண மாப்பிள்ளை ஆக்குனது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இது என்னோட முடிவு, இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இவ அந்த டிரைவரை எப்படியாவது ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவுல இருக்கா. என் புருஷன் வேற எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, இவ ரொம்ப பிடிவாதத்துல இருக்கா. எப்படியாவது டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டா. அவளோட திட்டத்திலேருந்து அவ மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப என்னங்க பண்றது? சிவனாண்டி சொல்றாரு, அவ திட்டப்படியே போகட்டும், அப்பதானே அவளை அவமானப்படுத்தலாம். சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க? சிவனாண்டி சொல்றாரு, நான் பக்கா பிளானோட அங்க வந்துகிட்டு இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத.
அவளை ஒரு வழி ஆக்கிட்டு நான் மாதிரி வேலை பார்க்குறேன். இனிமே சாமுண்டீஸ்வரி ஊருக்குள்ள தலை காட்ட மாட்டா. இது கேட்டதோட நம்ம சந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானோட வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இவளுகளோட ஆட்டம் தாங்க முடியல. சிவனாண்டி கேக்குறாரு, சரி இன்னொரு விஷயம், அந்த அஹ், மாயா மகேஷ்க்கு தெரியாதுல்ல சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இல்ல அதுக ரெண்டுத்துக்கும் தெரியாது, ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி சரி இருக்கட்டும், விஷயத்த பத்தி சொல்லிடாத, சொன்னா பிரச்சனையாகும். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதே நேரத்துல நம்ம மாயா ரொம்ப பதட்டமாவே இருக்காங்க. மகேஷ் கேக்குறாரு, மாயா ஏன் மாயா இப்படி பதட்டப்படுற? மாயா சொல்றாங்க, டேய் அந்த டிரைவர் இங்க இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான்டா, அதான்டா பயமா இருக்கு. மகேஷ் கேக்குறாரு, மாயா நீ அதுக்கும் ஏதாவது பிளான் பண்ணிருப்ப, நீ கவலைப்படாதடி. அப்ப மாயா சொல்றாங்க, சரி இது எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதானே நமக்கு அந்த சொத்து கிடைக்கும். நாளைக்கு காலையில மட்டும் எப்படியாவது ரேவதியோட கழுத்துல தாலியை கட்டிட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லடா. இது கேட்டதோட ரேவதியும் அந்த மகேஷும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பரமேஸ்வரி பாட்டி ராஜசேதுபதி. பரமேஸ்வரி ராஜசேதுபதி கிட்ட, என்னங்க இன்னைக்கு நம்ம பேரனுக்கு கல்யாணம், என்னங்க இப்படியே இருக்கீங்க? அவர் கேக்குறாரு, என்ன பரமேஸ்வரி சொல்ற? பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க இன்னைக்கு நம்ம நினைச்சது நடக்க போகுது, நம்ம குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர போகுது. அதுக்கு ராஜசேதுபதி சொல்றாரு, இருந்தாலும் உனக்கு கற்பனை ரொம்ப அதிகம் பரமேஸ்வரி. பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னங்க அந்த சாமுண்டீஸ்வரியே நம்ம பேரனோட கல்யாணத்தை நடத்தி வைப்பா அப்படின்ட்டு முருகன் வந்து சொல்லிட்டாரு, அதனால வாங்க போலாம். ராஜ சேதுபதி கேக்குறாரு, நம்ம போனா அவ கோவப்படுவாளே? பரமேஸ்வரி சொல்றாங்க, நீங்க வாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ சேதுபதியை கூப்பிட, ராஜ சேதுபதி சொல்றாரு, 25 வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் அந்த சாமுண்டீஸ்வரியை பார்க்க போறேன். அவளே நம்ம பேரனை கூப்பிட்டு ரேவதிக்கு தாலி கட்ட சொல்ல போறாளா? பாப்போவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி எப்படியாவது டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு எப்படியாவது இந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பிளானை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காரு. ஸோ கார்த்தி எப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறாரு? நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரேவதிக்கு தாலி கட்டின பிறகுதான் அது கார்த்தி யாரு அப்படின்னு உண்மை தெரிய வருமா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.